வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ரெஃபரன்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி இன்டர்நெட்டில் வந்து எடுத்தோம். இன்றைக்கி வந்து அதுக்கு ஃபேஸ் டோபாலஜினா என்னென்னு பார்ப்போம். முதல் ஃபேஸ் மாடலிங் இன்றைக்கி பார்ப்போம். எப்படி ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து எப்படி மாயாக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னால் டோபாலஜி, ஃபேஸ் டோபாலஜி. ஃபேஸ் டோபாலஜியை சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்நெட்டுக்கு போய்க்கலாம். அதில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, டைப் பண்ணுங்கள் ஃபேஸ் டோபாலஜி அப்படின்னு. ஃபேஸ் டோபாலஜின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இமேஜ் எடுத்துக்கலாம். ஃபேஸ் டோபாலஜி, அதாவது ஃபேஸ் டோபாலஜிங்கிறது பாலிகானோட மெஷ்ஷோட லூப் வந்து எப்படி போயிருக்குங்கிறது தான். சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பாருங்கள், லூப் வந்து இப்படி போயிருக்கும். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஃபேஸ் மசில்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் மசிலோட இமேஜும் இப்போ காமிக்கிறேன். பட் ஃபஸ்ட் ஃபேஸ் டோபாலஜி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயை சுற்றி ஒரு லூப் இருக்கணும், 2 ஐயை சுற்றியுமே. திரும்ப அதை சுற்றி இன்னொரு லூப் இருந்தால் பெட்டர், பட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லூப் இருந்தாலும் பெட்டர், ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த லூப் வரும்னு சொல்ல முடியாது. பட்டு ஐயை சுற்றி ஒரு லூப் இருக்கணும், ஆன் த ஹோல் ஒரு லூப் இருக்கணும். இன்னும் ஒரு இந்த இமேஜை பார்க்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இங்கே ஒரு லூப், மவுத்தை சுற்றி ஒரு லூப், ஐயை சுற்றி ஒரு லூப், திரும்ப ஆன் த ஹோல் இந்த ப்ளூ கலர் லூப், திரும்ப மசிலை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இதுவும் மசிலோட ஃப்ளோவை காமிக்கிறது தான் ஹெட் டோபாலஜி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, another one எக்ஸாம்பிள். லூப் இருக்குது இல்லையா, ஐயை சுற்றி ஒரு லூப், மவுத்தை சுற்றி ஒரு லூப். இங்கே பார்த்தீங்கன்னா மவுத்தையும் நோஸையும் சுற்றி ஒரு லூப் இல்லை. அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஓகே இருந்தால் பெட்டர் ஆக்சுவலாக. அவ்வளோதான். இப்போ மசில்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, எப்படி டோபாலஜி மசிலை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மசில்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஐயை சுற்றி ஒரு மசில் இருக்குது, மவுத்தை சுற்றி ஒரு மசில் இருக்குது, திரும்ப நோஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மசில். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபேஸ் டோபாலஜியை க்ரியேட் ஆகுது ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் விரிங்கிள்ஸ்னால் க்ரியேட் ஆகும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா விரிங்கிள்ஸு நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃபேஸ் டோபாலஜி இம்பார்ட்டன்ட். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் சரி, ஃபேஸ் அனிமேஷனுக்கும் சரி. அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மசில்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இமேஜை எப்படி இம்போர்ட் நேற்று க்ரியேட் பண்ண இமேஜை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மாயா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கோங்க. ஓகேவா, மாயால ஃப்ரண்ட் வியூ. எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது மாயால போயிட்டு ப்ராஜெக்ட் விண்டோ க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து ஹெட் மாடலிங். நம்ம லொக்கேஷன் கரெக்டாக லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜியில் கேரக்டர் ஜாப் 2 அப்படிங்கிற லொக்கேஷனில் வச்சுருக்கேன். இப்போ தென் இப்படி நீங்கள் ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி இது பண்ணால் தான் ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே, அதாவது ஜி கேரக்டர் ஜாப் 2 ஹெட் மாடலிங் சீன்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் க்ரியேட் ஆகும். ஓகேவா, நம்ம சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே சீன்ஸில் இருக்கும். இம்போர்ட் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே சோர்ஸ் இமேஜஸில் இருக்கும். மாயாலேருந்து வெளியே போகிற இமேஜஸ் எல்லாமே இமேஜஸில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபைல், இம்போர்ட் பிளேன், இம்போர்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் மாடலிங்னு நம்ம ப்ராஜெக்டில் சோர்ஸ் இமேஜஸ் இருக்கும். அதுக்குள்ளே இந்த நம்ம நேற்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த 2 இமேஜையும் காப்பி பண்ணணும். டெஸ்க்டாப்பில் இருக்கு இல்லையா, டெஸ்க்டாப் கரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி சைடு வியூ போயிட்டு வியூ இமேஜ் பிளேன் இம்போர்ட் இமேஜ் போயிட்டு சைடு வியூவும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். ஆனால் சைடு வியூ பார்த்தீங்கன்னா ராங் டேரக்ஷனில் இருக்குது. அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் இது வந்து ஒய் டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். அதாவது இந்த டாப் வியூவில் இருந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒய் இந்த வியூவில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஒயில் ஆல்ரெடி 90 டிகிரி இருக்குது, நான் -90 டிகிரி சரி இந்த பக்கம் பார்த்து வந்துடும். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கீ வச்சுட்டு மூவ் பண்ணுங்க. ஓகே, ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன், மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெண்டரில் தான் இருக்குது, இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், நமக்கு சைட் வியூ ஃப்ரண்ட் வியூ அதிகமாக கிடைக்காது. அப்படி கிளியராக கிடைக்காத இமேஜஸில், அதாவது கிளியராக மீன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத வச்சுக்கிட்டா இந்த 2 இமேஜ் போதும். ஆனால் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃப்ரண்ட் வியூ தான். நம்ம இதை சைடு வியூவை ஃப்ரெண்ட்ஸ்க்காக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிட்டு இப்படி ஐ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து ஒரு ஃபேஸ் மாடலுக்கு வந்து ஐ தான் இம்பார்ட்டன்ட். ஐ ஒரு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோன்னா எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஐ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் மவுத், அதுக்கப்புறம் நோஸ் அண்ட் ஃபைனலி இயர். ஹேரும் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் ஹேர் தனியாக பார்ப்போம் நம்ம ஃப்யூச்சரில். இன்றைக்கி ஹேர் இந்த ப்ராஜெக்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஐயிலேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயை ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பியர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, சைட் வியூ போயிட்டு சைட் வியூலையும் அதை கரெக்ட் பண்ணணும். சைட் வியூவில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எதுக்கு இந்த ஸ்பியர் போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்பியரை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் நம்ம ஐ மாடல் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐ வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும், அதனால. ஓகேவா? போயிட்டு இப்போ 6 ப்ரெஸ் பண்ணால் ஷேடட் மோட், ஷேடட் வியூ வரும். பெர்ஸ்பெக்டிவில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ரே வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே வரும். இங்கிட்ட இருந்து 3rd பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ரே. இந்த ஐயை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதை ஃபுல்லாக அசைன் பண்ணிக்கோங்க. அதை ரெஃபரன்ஸ் ஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டி வந்து டெம்ப்ளேட், அது வந்து காமிக்காது ஒழுங்காக. ஷேடட் மோடோட வேணும்னா ரெஃபரன்ஸ் வைக்கணும். இதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆரை மட்டும் எடுத்துகிட்டு இதை 3 ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத் வியூவில் வச்சுக்கிறேன். திரும்பியும் ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்மூத் வியூவில் இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது பாலிகான் போயிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பாலிகான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் வியூ போயிட்டு இதை மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னேன், ரெஃபரன்ஸ் இமேஜ் தப்பாக தான் இருக்கும். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃப்ரண்ட் வியூ தான். ஓகேவா? போயிட்டு நான் மூவ் பண்ணி வச்சுக்கேன். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நான் மாடல் பண்ணுறேன். நம்ம முன்னால் எடுத்து வச்சதுனால இது செலக்ட் ஆகுது. ரைட் கிளிக், எக்ஸ்ட்ரூட் எட்ஜ் மோடில் இருக்கேன். எட்ஜ் மோட்லேயே தான் நம்ம மோஸ்ட்லி இருப்போம் ஃபேஸ் மாடலுக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரூட். ஓகே, எக்ஸ்ட்ரூட். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மசிலில் இருக்கிற மாதிரியே அந்த லூப் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் லூப் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இவர் வந்து கொஞ்சம் ஓல்டு ஆகிட்டார், ஏஜ் ஓல்டு ஆனதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராமினெண்ட் ஃபீச்சர்ஸ்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். நோ ப்ராப்ளம், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். யங் பீப்புளுக்கு அந்த மாதிரி இந்த அளவுக்கு பெரிய டேர் டக்னால் இருக்காது.
மட்டும் இல்லை, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்கிறதும் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரியும் ஐயோட ஷேப்ஸ் மாறும். இன்னும் கூட ஃப்ளோ வரணும் அப்படின்னா இப்படி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். இங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனால் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் வெர்டெக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டாச்சு. இதை பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டு சரி பண்ணணும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சைடு இமேஜ் இருந்துச்சுன்னா இதை வச்சே சரி பண்ணலாம். ஆனால் கூட இது கன்ஃபியூஸ் பண்ணும். அதுக்காகத்தான் நம்ம ஸ்பியரை க்ரியேட் பண்ணதுக்கு காரணம். ஸ்பியரை பேஸ் பண்ணி தான் நம்ம சரி பண்ண போகிறோம். அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரஃபாக தான் வைப்போமே தவிர எக்ஸாக்டாக வைக்க மாட்டோம். ஓகே, இப்போ இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் இந்த சர்ஃபேஸில் கொண்டு போய் இருக்கிற மாதிரி வைங்க. ஓகே, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் செலக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு டபுள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். ஒரு 3 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, கிட்டத்தட்ட ஐயோட ஷேப் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அதோட கண்ணை ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடம் இங்கேருந்து இப்படி மேடாக கீழே தான் போயிருக்கு. ஸோ இதில் இந்த 2 ஷேப்பும் எடுத்து வர மாதிரி வச்சுக்கிட்டோம்.
மூவ் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஐ தேவையில்லை ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம இங்கே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஐ தேவைப்படாது. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் எப்போவுமே. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ்லேயோ இந்த சைடில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மசில்ஸ் மாதிரி வரும்னு வச்சுக்கலாம். சைடு இங்கே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கணும் ரெஃபரன்ஸ் காரணம். இந்த கண் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த டாட் வந்து உள்ளே தான் போகும். ஓகே, இதுக்குள்ள ஒரு டிவிஷனை பண்ணலாம். இன்ஜினியரிங் ஸ்பீட் இந்த ஐ வந்து இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ஷார்ப் பண்ணணும். அதுக்கு ஷார்ப் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் சொல்கிறது இன்சர்ட் எட்ஜ் லூப் ஆட் பண்ணலாம். இன்சர்ட் எட்ஜ் லூப் ஆர் சம் அதர் ஸ்ப்ளிட், ரிங் ஸ்ப்ளிட் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, நான் இன்சர்ட் எட்ஜ் லூப் இது பண்ணுறேன். ஷார்ப்பராக இந்த இடம் வந்து ஷார்ப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஸ்லைட் எட்ஜ் டூல் மூலமாக இதை மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புக்காக உள்ளே போயிருக்கும்.
டேம்பர் பண்ணுற மாதிரி நல்ல பேர். இந்த மாதிரி இருக்கும். ஆனால் தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். கையோட ஷேப் ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்ம டெக்ஸ்சரில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஜிப்ரஷ் மட் பாக்ஸ் மாதிரி ஸ்கல்ப்டிங் சாஃப்ட்வேர்ஸில் கூட பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த டாட் இந்த இடம் வந்து நல்ல உள்ள போயிருக்கு. ஐக்கு கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே ஒரு யூஷன் ஆட் பண்ணிட்டேன், அதாவது ஸ்ப்ளிட் பாலிகான் மூலமாக. பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஃபைனல் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டேன். Yes, of course, this almost செஞ்சுட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா ஐ வந்து இப்படி சும்மா ஸ்மூத்தாக இருக்காது. இன்செட் எஜுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல இது பண்ணிங்கன்னா ஷார்ப்பராக இருக்கும். ஐ எப்போவுமே ஷார்ப்பாக தான் இருக்கும். கண்ணு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஓகே. ஃபைனலாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இன்னும் ரியலிஸ்டிக்காக ஐ வேணும் அப்படின்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் வெளியே வரணும். ஆக்சுவலாக உள்ள போயிருக்குது. இந்த இடம் வந்து கண்ணோட ஸ்பியர் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டியர் டக். அதை கரெக்ட் பண்ணணும். அது எப்படின்னா
கரெக்டாக 4 இருக்குது. ஸோ 0 full hole 5 இருக்கா, 5 இருக்குன்னா range split and interactive polygon. Now it's okay. Okay. Deselect பண்ணிட்டு go shift plus greater than 2, go deselect shift right click deselect. Okay, almost okay. எடுத்துட்டு மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு போயிடுங்க. எக்ஸ்ட்ரூட் இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தாப்புல தெரியுது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி mas மட்டும் சாரி next root ஸ்கேல் பண்ணிட்டு மூவ் பண்ணு.
பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு அப்ராக்சிமேஷனாகவே வைங்க. ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து கொஞ்சம் டில்ட்டான ஃபேஸ் ஆக்சுவலாக. அங்கிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் திருப்பி இருக்காரு ஆக்சுவலாக. அவரோட லெஃப்ட் சைடு கண்ணுக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்குனா பின்னால் போகாது. ஸோ முன்னாடி எடுத்துக்கலாம். ஓகே, உள்ள எந்த ஒரு டெக்ஸ்டையும் மூவ் பண்ணக்கூட.
ஸ்கல் டன் யூஸ் பண்ணிட்டேன். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வச்சு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் டைம் கூட வீடியோ க்ரியேட் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸை இது பண்ணுறேன். நான் வேறு ஒரு இன்னும் இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு ஒரு கேரக்டரோட ஃபேஸ் எடுத்து அந்த ஐ மட்டும் பார்க்கலாம். ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.